ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பயோ விளாக். நம்மளோட டெஸ்ட் பேட்ச்ல 2வது யூனிட்டுக்கான டெஸ்ட்டுக்குரிய லிங்கை நேற்று 6 மணிக்கு நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல போஸ்ட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு வரைக்கும், அதாவது 24 மணி நேரம் வரைக்கும் மொத்தமாக இந்த டெஸ்ட்டை 305 நபர்கள் எழுதியிருக்கிறீங்க. நீங்கள் இதில் எடுத்த ஆவரேஜ் மார்க் 27. ஆவரேஜ் மார்க்கான 27 அல்லது அதை விட கம்மியான மதிப்பெண் எடுத்தவங்க மொத்தமாக 160 பேர். 28லிருந்து 30 மதிப்பெண்கள் 42 பேரும், 31லிருந்து 35 மதிப்பெண் 67 பேரும், 36லிருந்து 40 மதிப்பெண் 25 பேரும், 40க்கு மேலே 14 பேரும் எடுத்திருக்கிறீங்க. இங்கே இந்த டெஸ்ட்ல முதல் மதிப்பெண் யாரு அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியல. முதல் டெஸ்ட்ல முதல் மதிப்பெண் எடுத்திருந்த அந்த நபர் இந்த தடவை 40 மதிப்பெண் எடுத்திருக்கிறாங்க. இந்த 40க்கு மேலே எடுத்திருக்கிற 14 பேர் உண்மையிலேயே எழுதியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஆனால் இதில் டெஸ்ட்டை ஏற்கனவே எழுதியிருந்த ஒரு சிலர் வேற வேற மெயில் ஐடியை யூஸ் பண்ணி மறுபடி டெஸ்ட் எழுதி அதிக மார்க் எடுக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறீங்க. தயவு செஞ்சு இது மாதிரி இனிமேல் செய்யாதீங்க. இப்படி செய்கிறது உண்மையாக கஷ்டப்பட்டு படித்து நல்ல மதிப்பெண் எடுக்கிறவங்களுக்கு அவங்களுக்கான கிரெடிட்டை கிடைக்க விடாமல் தடுக்கிற மாதிரி இருக்குது. அடுத்தடுத்த தேர்வுகளில் இது போல் செய்ய மாட்டீங்க அப்படின்னு நம்புகிறேன். இப்போ நம்ம தொடர்ச்சியாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. வைரஸோட புது சிலபஸில் மெயினாக நமக்கு பிளான்ட் வைரஸை பற்றியும் பாக்டீரியோஃபேஜஸை பற்றியும் படிக்க சொல்லி தந்திருக்கிறாங்க. அது இல்லாமல் விரியான், விராய்ட், விரிசாய்ட், ப்ரியான்ஸ் இதை பற்றியும் படிக்க சொல்லியிருக்கிறாங்க. இதே நீங்கள் பழைய சிலபஸில் பார்த்தீங்கன்னா ஆல்கல் வைரஸ் பற்றியும் மைக்கோபேஜஸை பற்றியும் படிக்க சொல்லியிருந்திருப்பாங்க. அது நமக்கு இப்போ இந்த புது சிலபஸில் இல்லை. இருந்தாலும் இங்கே பிளான்ட் வைரஸஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துட்டதுனால இந்த பிளான்ட் அப்படிங்கிற வார்த்தையில் ஆல்கல் வைரஸ், மைக்கோ வைரஸ் எல்லாமே அடங்கிரும். ஸோ கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா நமக்கு பழைய சிலபஸ்க்கும் புது சிலபஸ்க்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, எல்லாமே சேம் தான். முதலாவதாக நம்ம 2013 பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வைரஸ்லேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இங்கே கேட்டிருக்கிற முதல் கொஸ்டினில் வைரஸ் இஸ் மேடப் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நியூக்ளிக் ஆசிட் அண்ட் கேப்சிடுங்கிற 2 பொருள்னால வைரஸ் ஆனது. 2வது கொஸ்டினில் மம்ப் வைரஸோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது நான் இங்கே படத்தில் கொடுத்துருக்கிற மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் காணப்படும். அடுத்ததாக 2015 பிஜிடிஆர்பி எக்ஸாமில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு வைரஸில் நடுவில் காணப்படக்கூடிய நியூக்ளிக் ஆசிடை சுற்றி காணப்படக்கூடிய பகுதியை என்னன்னு சொல்லுவோன்னு கேட்டிருக்கிறாங்க. இதை நம்ம கேப்சிட் அப்படின்னு சொல்லுவோம். எந்த பிளான்ட் வைரஸில் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியலாக காணப்படுது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பெரும்பான்மையான பிளான்ட் வைரஸில் ஆர்என்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல். இங்கே காலிஃப்ளவர் மொசைக் வைரஸில் தான் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியலாக காணப்படுது. பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதை நம்ம பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக 2017 பிஜிடிஆர்பி எக்ஸாமில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். வால்நார்னு சொல்லக்கூடிய டெயில் ஃபைபர்ஸ் எந்த வைரஸில் காணப்படும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதற்கான ஆன்சர் T4 வைரஸஸ் தான். அடுத்ததாக 2019 பிஜிடிஆர்பி எக்ஸாமில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை பார்க்கலாம். டைலட் பாண்ட் வைரஸ்க்கு மாற்று பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதை நான் பெர்சிஸ்டன்ட் வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு காரணம் இந்த வைரஸ் பொதுவாக பூச்சிகள் அல்லது ஏஃபிட்ஸ் மூலமாக பரவக்கூடிய ஒரு வைரஸ். இங்கே ஏஃபிட்ஸ் அல்லது பூச்சிகள் ஒரு தாவரத்தை கடிக்கும்போது அதோட கடிக்கக்கூடிய உறுப்பில் இந்த வைரஸ் ஒட்டிக்கும். இந்த பூச்சிகள் வேற ஒரு தாவரத்தை கடிக்கும்போது உடனே இது அடுத்த தாவரத்துக்கு பரவிடுது. இங்கே இன்பிட்வீனில் இந்த பூச்சிக்கு இந்த வைரஸ்னால எந்த பாதிப்போ நோயோ ஏற்படுறது இல்லை. இது உடனடியாக அடுத்த ஒரு தாவரத்துக்கு நோயை உண்டு பண்ணிடுது. இதனால இதை நான் பெர்சிஸ்டன்ட் வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்கல் வைரஸஸை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதை கண்டுபிடிச்சது செஃபர்மேன் அண்ட் மொரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவியல் அறிஞர்கள் தான். அடுத்ததாக 2022 டிஆர்பியில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ் எதன் மூலமாக பரவுது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது ஏஃபிட்ஸ் மூலமாக பரவுது. தாவரங்களில் ஏற்படக்கூடிய நிற மாற்றத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பொதுவாக ஒரு வைரஸ்னால தாவரத்துக்கு நோய் ஏற்படும் போது இங்கே படத்தில் காமிச்சிருக்கிற மாதிரி இந்த தாவரங்களில் நிற மாற்றம் ஏற்படும். டெஸ்ட் பேட்ச்சில் நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய டெஸ்ட்டை அட்டன் பண்ணுறதுக்கு நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லையோ அல்லது இங்கே இருக்கிற QR கோடை ஸ்கேன் பண்ணியோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும்.
டெஸ்ட் பேட்ச்சில் நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய டெஸ்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்குறேன். தேவைப்படுறவங்க நோட் பண்ணிக்கோங்க. பிஜிடிஆர்பி பாட்னி சம்மந்தமான தொடர்ச்சியான வீடியோவுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.